Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து தவா புலாவ். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு, 5 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ இது வந்து செய்வதற்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுங்கள். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இந்த மாதிரி சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லேசாக சாட்டே பண்ணுங்கள். அடுத்தது என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணுறது வந்து வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணுங்கள். ரொம்ப வதக்கிடாதீங்க வெங்காயத்தை, அந்த கிரன்ச்சி டெக்ஸ்சர் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து இந்த கார்லிக்கும் இந்த இஞ்சியும் க்ரஷ் பண்ணது அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகா, அதையும் ஆட் பண்ண பிறகு எல்லாம் கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணுங்க போதும். அடுத்தது வந்து குடமிளகா. ஸோ இந்த குடமிளகா ஆட் பண்ண பிறகு ஒரு லேசாக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்குங்க. அந்த கிரன்ச்சி டெக்ஸ்சர் அப்படியே இருக்கணும். அந்த வெங்காயத்தையும் சரி அந்த குடமிளகாலையும் சரி அந்த கிரன்ச்சி டெக்ஸ்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கின பிறகு அடுத்தது நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது வந்து இந்த மாதிரி தக்காளியை வந்து ரொம்ப ஓவராக ஆட் பண்ணிடாதீங்க. தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தவா புலாவ் இல்லை, டொமேட்டோ புலாவ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி இந்த மாதிரி சாட்டே பண்ணுங்கள். கடைசியாக வந்து பன்னீர் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பன்னீரையும் கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் ராவா அப்படியே சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ், அதனால ரொம்ப நேரம் நீங்கள் வந்து சாட்டே பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸ். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, பட்டாணி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு. இது 3 வந்து நான் பாயில் பண்ணி வச்சுட்டு இருந்தேங்க. அதை ஆட் பண்ண பிறகு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உப்பு வந்து ஈவனாக அந்த வெஜிடபிள்ஸோட ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா பல வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அடுத்தது மிக முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த தவா புலாவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவ்பாஜி மசாலா. ஸோ இந்த பாவ்பாஜி மசாலா ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலா மேலே. எக்ஸ்ட்ரா மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி பாயில்டு பாஸ்மதி ரைஸ். இது பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் பிளெயின் ரைஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அது. ஸோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அந்த ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பேனில் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக இந்த தவாவில் தான் வந்து பாம்பேலலாம் பார்த்தீங்கன்னா, பாம்பேல மட்டும் இல்லை நம்ம ஊர்லேயும் இதில் தான் பாவ்பாஜி பண்ணுவோம் நம்ம. அதாவது அந்த பெரிய தவா தோசைகள் பார்த்துருப்பீங்க, அதில் செய்யறதுனால தான் இதுக்கு பேர் தவா புலாவ்னு பேர். ஸோ தவா புலாவ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு தவா புலாவ் நம்ம வீட்டில் செஞ்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நன்றி.